ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது சைன் வடிவற்ற அலையியற்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பல்லதிர்வி மல்டிடார் என்று அழைக்கப்படுவது எதுனா CuSO4 with 5H2O 0.1 மோல் செறிவு கொண்ட HClஇன் pH மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாகில் போடணும். சரிங்களா? லாகில் போட்டிங்க அப்படின்னா இது வந்து 10⁻³ இருக்கும். இங்கே வந்து log 10 இருக்கும். இந்த பவரில் இருக்குது என்ன பண்ணிடலாம், முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 3 log 10⁻10 இருக்குமா? இதோட வேல்யூ வந்து 1. ஸோ ஆன்சர் வந்து 3. அடுத்தது பாருங்கள். ஈத்தாக்சி மீத்தேன் மற்றும் 1-மீத்தாக்சி ப்ரோப்பேன் ஆகியவை இணை மாற்றியங்கள். ஒளிச்சேர்க்கையின் கால்வின் சுழற்சியில் RuPb ஒரு கார்பன் டை ஆக்சைடு CO2 நிலைநிறுத்தப்படும் போது பயன்படுத்தப்படும் ATP மற்றும் NADP வந்து ATP3 NADP2. இன்னும் சில ஆண்டுகளில் கடல் நீர் மட்டம் உயர்ந்து சென்னை போன்ற கடலோர பகுதிகள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது அப்படிங்கிறது கரெக்டு. அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியீட்டினால் கண்ணாடி விளைவு ஏற்படுகிறது, அதுவும் கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியங்கள் தாக்குவதால் தோன்றும் நோய் வந்து எதுனா ருமேட்டிக் இதய நோய் அப்படிங்கிறது கரெக்டு. உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1 விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு 1957. பின்வருவற்றில் எது விண்ணில் உயர்மட்ட மேகங்கள் ஆகும்? கீற்று மேகம். ரெட் கிராஸ் வில் பறவை எந்த காடுகளில் வாழ்கிறதுனா ஊசி இலை காடுகள். வங்கப்பிரிவினை வந்து 1905. லக்னோ ஒப்பந்தம் வந்து 1916. உப்பு சத்தியாகிரகம் 1930. வெள்ளையனை வரி இயக்கம் 1942. அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் இவரது அமைச்சர் அப்படின்னா ஹரிசேனர். அனைத்து இந்திய பணிகளின் தந்தை வந்து யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். உலக நுகர்வோர் தினம் வந்து மார்ச் 15. மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது வந்து மத்திய அரசின் செயலாட்சி குழுவின் தீர்மானத்தின் படி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். அமைச்சக வளைவின் அடிப்படை கல் கீஸ்டோன் ஆஃப் த கேபிட்டல் ஆர்க் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பிரதமர். முதலாவது அகில இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1872. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் உறுப்புகள் தேர்தல் பற்றியது? பகுதி வந்து 15, உறுப்பு 324 to 329. ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா பொருளியலின் தந்தை. JM கீன்ஸ் வந்து புதிய பொருளியலின் தந்தை. சேபத் அப்படிங்கிறவர் வந்து வாராந்திர விடுமுறை. ஜூப்ளி அப்படின்னா வருடம். அடுத்தது பாருங்கள். கீழ்கண்டவற்றில் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசம். ஓராண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு என்ன அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸ்வமிஸ்தா அப்படின்னா என்ன அப்படின்னா சிறுகடன் மற்றும் சிறு தொழில் முன்னேற்றம். ஸ்வமிஸ்தா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டெப் அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம். ஸ்வேதார் அப்படின்னா பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது. ஸ்வேலம்பன் அப்படின்னா என்னென்னா பெண்களுக்கு பயிற்சி மற்றும் சுயதொழில் புதிய வார்ப்பு அளிப்பது. கல்கத்தாவில் முகமதிய இலக்கிய கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1863. முதலாவது தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளி TAV நிறுவப்பட்ட இடம் வந்து லாகூர். கல்கத்தா மாநகராட்சி சட்டம் 1899. பல்கலைக்கழக சட்டம் 1904. வங்கப்பிரிவினை 1905. சூரத் பிளவு 1907. 8 லிட்டர் கரைசலில் 20% தூய அமிலம் வந்து கலந்துருக்குது. அந்த அமிலத்துடைய லிட்டர் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 லிட்டர் 20%. அப்போ இதை கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கீழே 5 இருக்குமா? அப்போ வந்து 1.6 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். 5ல் ஒரு பங்கு மதிப்பு உள்ள ஒரு எண்ணிற்கும் 5ல் ஒரு பங்கு மதிப்புள்ள ஒரு எண்ணிற்கும் அதே எண்ணில் 7ல் ஒரு பங்கு மதிப்புள்ள எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் வந்து 10. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 175 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது பாருங்கள். இதில் ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டிடலாம்.
கூட்டிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குன்னா 4207 கிடைக்குது. அதிலிருந்து 3007 கழிச்சிட்டோம் அப்படின்னா 1200. அடுத்தது பாருங்கள், 75 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஓடும் ரயிலின் வேகம் மணிக்கு 45 கிலோமீட்டர் எனில் 200 மீட்டர் நீளமுடைய ரயில் மேடையினை கடக்க எடுத்துக்கொள்ளும் அளவு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. இது பாருங்கள், இது ஒரு 200, இது ஒரு 75. அதாவது ரயிலோடைய நீளத்தையும் அந்த ஓடுபாதையின் நீளத்தையும் நம்ம வந்து கூட்டிடணும். அப்போ 275. இந்த டிஸ்டன்ஸை தான் அவங்க வந்து எவ்வளோ நேரத்தில் கடக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேகத்தில் கடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படிங்கிற வேகத்தில் கடக்கிறாங்க. ஆனால் இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டரில் இருக்குது நமக்கு மற்ற 2 மதிப்பும். அண்ட் ஆன்சர் வந்து செகண்ட்ஸில் தேவைப்படுது இல்லையா? அப்போ வந்து இந்த 45 அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிடணும், மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றி எடுத்துக்கணும். அதை மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 12.5 அப்படிங்கிறது கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணோன்னா நம்மளுக்கு 22 செகண்ட்ஸ் கிடச்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 882 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பாக கொண்ட சதுரத்தின் மூலை விட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏயோட வேல்யூ என்னென்னா √882. சரிங்களா? அப்போ இதிலேருந்து ஏ வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா 21√2ன்னு இருக்கும். டி வேல்யூ வேணும் அப்படின்னா √2a. சரிங்களா? இப்போ √2 × √2 2 ஆகிடும். 21 × 2 42 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். அடுத்தது பாருங்கள், 2 உருளைகளின் சம கன அளவு உள்ள உயரங்களின் விகிதம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. உயரங்களின் விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க, ஆரங்களோட விகிதத்தை தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr1² h1க்கு பதிலாக 1 போட்டுக்கோங்க ஈக்குவல் டு πr2², இதுக்கு பதிலாக 3 போட்டுக்கோங்க. 5 கேன்சல் பண்ணிடலாம். r1/r2² is equals to 3/1ன்னு இருக்குங்களா? இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு √3 அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா √3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன கிடைக்கும், மேலே வந்து 3 இருக்கும், கீழே வந்து √3 இருக்கும். அப்போ ஆன்சர் என்னென்னா 3√3. ஏபிசி என்ற மூவரின் மாத சம்பளமோட விகிதம் கொடுத்துருக்காங்க. சி மாத சம்பளம் ஏ காட்டிலும் 1500 அதிகம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் ஏபிசி விகிதம் வந்து 2:3:5 இல்லையா? அப்போது நம்ம வந்து சியோட மதிப்பு என்னது 5x இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ வந்து 2x. அப்போ வந்து மைனஸ் பண்ணோன்னா 3x இஸ் ஈக்குவல்ஸ் டு 1200 வரப்போகுது. அப்போ எக்ஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 400. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம யாரோட சம்பளம், பியினுடைய ஆண்டு சம்பளம்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு சம்பளம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ 12ஆல் அதை பெருக்கிடணும். 12 × 3 × 400 போட்டோன்னா 14400 அப்படிங்கிறது வரும். அடுத்து பாருங்கள், ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் மற்றும் ஆழம் ஆகியவற்றின் கூடுதல் 19ன்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் L + B + Hஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் மூலை விட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா √L² + B² + H² கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதை வந்து 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன கிடச்சிடும், L² + B² + H² வேல்யூ கிடச்சிடும். இப்போ ஃபார்முலா ஒன்று ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாருங்கள், L + B + H the whole square is equals to L² + B² + H² plus 2 × AB + BC + CA அப்படின்னு ஒரு வேல்யூ உண்டு. ஒரு ஃபார்முலா உண்டு, ஞாபகம் இருக்குதுங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பு கேட்பாங்க. மொத்த பரப்பு வந்து என்ன அப்படின்னா AB + BC + CA அப்படிங்கிறது தான் மொத்த பரப்பு. அப்போ நம்ம இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு மற்ற ரெண்டுமே தெரியும். அதை அதுக்கான இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்தோம்னாலே நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். போட்டு பாருங்கள். அடுத்தது 2 கனசதுரங்களின் கன அளவின் விகிதங்கள் முறையே 8:1 எனில் அதன் பக்க அளவுகளின் விகிதத்தை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே க்யூப் ரூட் எடுத்துருங்க. அப்போ 2:1 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 15 பேர் இருக்காங்களாம், 35 பெட்டிகளை செய்கிறாங்களாம், 7 நாட்கள் எடுத்துக்கிறாங்களாம். அப்போ 65 பெட்டிகளை எத்தனை நாட்கள் 5 நாட்களில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 39 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இரு எண்களின் மீச்சியமாக கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் பெருக்குனா ஈக்குவல் டு திஸ் நம்பர் அண்ட் இன்னொரு நம்பர் அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா ஆன்சர் என்ன வரும்? 330 அப்படிங்கிறது வரும். அடுத்தது பாருங்கள், இதோடைய இடைநிலை கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை ரீஅரேஞ்ச் பண்ணி ஏறு வரிசையில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு லாஸ்ட்லேருந்து நம்ம கட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா மிடில் என்ன இருக்குன்னா 14,15 இருக்கும். சரிங்களா? இதோட டோட்டல் கவுண்ட் வந்து இரட்டைப்படை எண், அதனால் நம்மளுக்கு 2 நம்பர் கிடைக்கும். அப்போ இதில் சென்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 14.5. அடுத்தது பாருங்கள், இடஒதுக்கீட்டு ஆணை அப்படிங்கிறது 1921, பணியாளர் தேர்வுக் கழகம் 1924, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. சர்வதேச அஹிம்சை தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து அக்டோபர் 2. தமிழ்நாட்டிற்கு எத்தனை ராஜ்யசபா இடங்கள் உள்ளன அப்படின்னா 18. இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றிடை தீவு எதுனா மஜுலி. கட்டபாக்சி எரிமலை சிகரம் எங்கே அமைந்துள்ளதுன்னா தென் அமெரிக்கா. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி வந்து சாம்பார் ஏரி. கலாச்சார உறவுகளை மேம்படுத்த இந்தியா எந்த நாட்கள்? இது வந்து கரண்ட் அஃபேர். இப்போ பாருங்கள், இது பார்த்துக்கலாம். மத்திய அரசாங்கத்தின் கோபர்தான் திட்டம் இன்னொரு யாருக்காக தொடங்கப்பட்டதுன்னா விவசாயிகள். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிய நல காப்பீட்டு திட்டம். குறிப்பிட்ட கோணத்தில் குறைந்த திசைவேகத்தில் எரிபொருள் செங்குத்தாக மேல் நோக்கி எரியப்படுகிறது. இடத்துல வீச்சு பெருமமாக இருக்க எரிய வேண்டிய கோணம் வந்து 45 டிகிரி. அதாவது இப்படி இருக்குது அப்படின்னா இங்கேருந்து எரியும் அப்படின்னா தான் அதிகமான டிஸ்டன்ஸ் வந்து போகும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், காற்றில் மேகங்கள் மிதத்தலுக்கு காரணம் என்ன அப்படின்னா குறைந்த அடர்வு. காற்றில் ஒலி அலைகள் பரவுதல் வடிவம் வந்து நெட்ட அலைகள். பின்வற்றில் எது அணுமின் நிலையில் எரிபொருளாக பயன்படுகிறதுனா யுரேனியம் 235. சொலானம் நைக்ரம் சொலனேசி குடும்பத்தை சேர்ந்தது. அகாலிபா இண்டிகா யுகோபியசி குடும்பத்தை சேர்ந்தது. சீசஸ் குவாட்ராங்குலாரிஸ் அது வந்து எந்த குடும்பம் அப்படின்னா வைட்டேசி. சீனாவிலிருந்து நம் நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரம் தற்போது பஞ்சாபில் நம்பர் 1 வகையாக பெயரிடப்படுகிறது. அத்தாவரத்தின் பெயர் என்ன அப்படின்னா பேசியோலஸ் மங்கோ. சற்று மிதமான தொழில் செய்யும் 5000 அடிப்படை வளர்ச்சிதை மாற்றத்தின் போது தேவைப்படும் கலோரியின் அளவு எவ்வளோன்னா 460 கலோரிகள். கீழ்கண்டவற்றில் எது சுய தடைக்காப்பு நோய் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா பல்கொட்டு செதில் நோய். எந்த பெருங்கடலில் அஜோஸ் தீவுகள் காணப்படுகிறதுனா அட்லாண்டிக் பெருங்கடல். இயற்கை வளங்களின் சீரழிவிற்கு முதல் படியாக அமைந்தது எது அப்படின்னா வேட்டையாடுதல். இந்தியாவின் வறட்சி பாதிப்பு பகுதி திட்டம் தொடங்கப்பட்டது வந்து 1973. கோயில் வழிபாடுகளுக்கு பல்லவர்களால் பயன்படுத்தப்பட்ட மொழி எது அப்படின்னா சமஸ்கிருதம். சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1857. ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு கட்டப்பட்ட நகரம் வந்து எது அப்படின்னா மொஹஞ்சதாரோ. வேத பாடல்களின் முக்கிய தொகுப்புகளின் பெயர் வந்து சங்கீதைகள். ராமராயர் எந்த போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னா தலைக்கோட்டை. ஜலாலுதீன் முகமது அக்பர் கிபி 1542ஆம் ஆண்டு எந்த நாளில் அமரக்கோட்டையில் பிறந்தார் அப்படின்னா நவம்பர் 23. 5 வகையான நீதி பேராணைகள் ஆட்கொணர்விப்பு, செயலுறுத்து, நெறிமுறை கேட்பு, தடையுறுத்து மற்றும் தகுதி உணவு. அதிகார பங்கீடு எந்த முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டாட்சி முறை அரசாங்கம். தேசிய மனித உரிமைகள் ஆணைய சட்டம் 1993 படி கீழ் வருபவர்களில் யார் அதன் தலைவராக இருப்பார் அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை அப்படிங்கிறது 10 லட்சம். இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னா பார்ட் 4. அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ன அப்படின்னா 24 ஜனவரி 1950. வெனிஸ் வங்கி 1157, இங்கிலாந்து வங்கி 1694, வங்காள வங்கி 1806, ஆம்ஸ்டாங் வங்கி 1609. புதிய தொழிற்கொள்கை புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னா 1991. முழு வறுமை அப்படிங்கிறது அடிப்படை வசதிகள் இல்லாமை. முன்னிலை வறுமை அப்படிங்கிறது வந்து அமைப்பு சார்ந்த வறுமை. 2ஆம் நிலை வறுமை அப்படிங்கிறது திறமையற்ற குடும்ப நிர்வாகம். நகர்ப்புற வறுமை அப்படிங்கிறது வேலை சார்பு. 1938ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா திரு சுபாஷ் சந்திரபோஸ். லக்னோ ஒப்பந்தம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வங்க பிரிவினை 1905 நடந்திருக்குமா. அடுத்தது முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்படுதல். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சூரத் பிளவு. அதுக்கடுத்தது மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லக்னோ ஒப்பந்தம். ஊமைத்துறை கல்வியேற்றப்பட்ட ஆண்டு நவம்பர் 16, 1801.
வட்டப்பரப்பு 154 சதுர சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் சுற்றளவு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா போட்டுக்கலாமா? ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயரா? பை ஆர் ஸ்கொயரில் போட்டோம் அப்படின்னா 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 154. இதை சால்வ் பண்ணோன்னா ஆரோட வேல்யூ 7. இதை எடுத்துகிட்டு வந்து சுற்றளவு ஃபார்முலாவில் போடலாமா? இன்ட்டு 7 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 44 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். இது பாருங்கள், 4 × 1 4 2s are 8 8 3s are 24 24 3s are 96 96 4s are 40 480 அப்படிங்கிறது வந்துருக்கு. அப்போ அது கூட 6 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 2880 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? 96 5s வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 5/4 அதோட சதவீத மதிப்பு கேட்பாங்க. டைரெக்டாக கட் பண்ணிடலாம். 125. அடுத்து பாருங்கள், தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து அருணை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், இது வந்து டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து 4x அப்படிங்கிறது அருணோட வயசு. அதிலிருந்து 6 வருஷம் கழித்து அருணுக்கு 26 வயசு ஆகுதான். அப்போது 20 வயசு ஆகிருக்கும். கட் பண்ணோம் அப்படின்னா 5. அப்போ எக்ஸ் வந்து 5 அப்படின்னா அருணுடைய தீபக்கின் வயது வந்து 3 5s are 15. அடுத்தது பாருங்கள், ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கணக்கிடுறாங்க. சரிங்களா? அப்போது 7500 ரூபாய்க்கு வந்து கேட்டிருக்காங்க. 7500க்கு 4% போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா கிடைக்கும். இந்த 300 ரூபாய்க்கு ஒரு 4% போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 12 ரூபா கிடைக்கும். இப்போ இது வந்து ரெண்டு வருடம் அப்படின்னு கொடுத்ததுனால இது 2ஆல் பெருக்கிக்கோங்க. 600. அப்போ வந்து 612. அடுத்து பாருங்கள், ஒரு கோணத்தின் புறப்பரப்பு வந்து 144 பைன்னு இருக்குது. அப்போ வந்து இங்கே என்ன இருக்குன்னா 4πr² வேல்யூ வந்து 144 பை. அப்போ இது கேன்சல் பண்ணிடலாம். ஆரோட வேல்யூ வந்து இங்கே இருந்து 6ன்னு கிடைக்கும். இப்போ இதோட கன அளவு அப்படின்னா 4/3 πr³ இருக்கும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 288 பை அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், மீப்பெரு பொது வகை எண்ணானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இப்போ ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க அப்படின்னா நியூமரேட்டருக்கு ஹச்சிஎஃப் போடணும். இதோட ஹச்சிஎஃப் என்ன 1. டினாமினேட்டருக்கு எல்சிஎம் போடணும். இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 42 வரும். அப்போ 1/42. அடுத்தது காயத்ரி என்பவர் ரூபாய் 12,000 5% கூட்டுவட்டி. சரிங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 600 அப்படிங்கிறது இருக்குமா? அதுக்கு முன்னாடி இதையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1230 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. இதுக்கே 1200 கிட்ட வந்துடுச்சு. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இயர் என்னதாக தான் இருக்கும்? 2 இயர்ஸாக தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் போது டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 36 இருக்குமா? இப்போ வந்து 10 வரணும் அப்படின்னா என்னெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 5,5 6,4 and 4,6 3 சான்சஸ் இருக்குது. 11 வரணும் அப்படின்னா 5,6 and 6,5 2 சான்ஸ் தான் இருக்குது. அப்போ டோட்டலாக 5 டிவைடட் பை டோட்டல் வந்து 36. அடுத்தது பாருங்கள், இரு எண்களின் கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பெருக்கற் பலன் வந்து 143ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்விரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் x² + y²ன்னு அதோட வேல்யூவை கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஃபார்முலா தான், டைரக்ட் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா டேரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 2 பாத்திரங்கள் 30 லிட்டர் 50 லிட்டர் பால் வந்து தனித்தனியாக இருக்குது. 2 பாத்திரங்களிலும் பாலை சமமாக பங்கிட்டாலும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலேருந்து ஒரு 10 லிட்டரை தூக்கி இங்கே ஊற்றிட்டா இங்கேயும் 40 ஆகிடும், இங்கேயும் 40 ஆகிடும். அப்போ 40 லிட்டர். அடுத்து பாருங்கள், 40 ஆட்கள் 60 கிலோ அரிசியை 15 நாட்கள். அப்போ 40 பேருக்கு 15 நாட்களுக்கு 60 கிலோ அரிசி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 30 பேர் எத்தனை நாட்கள் 12 கிலோ அரிசி யூஸ் பண்ணுவாங்க? இதை அப்படியே சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு கொடுத்துருக்காங்க. அதாவது 1/3 π r × h. கூம்பின் ஆரம் வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. = 216 πன்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ இதில் 5 கேன்சல் பண்ணிடலாம். இதில் ரிமைனிங் எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்க்கலாம். இதெல்லாம் கேன்சல் ஆகணும். கேன்சல் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹச்சோட வேல்யூ 8 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். காமராஜர் திட்டம் வந்து கே திட்டம். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்தியாவின் முதல் திருநங்கை வந்து நர்தகி நடராஜ். 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் வந்து எஸ் கே தார். 1975 நம் நாட்டில் அவசர நிலை ஆட்சியை கொண்டு வந்தவர் வந்து இந்திரா காந்தி. வீடு மற்றும் அலுவலகங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தலுக்கு தடுப்பதற்கான தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட இலவச சேவை உதவி எண் என்ன அப்படின்னா 181. இந்தியாவில் எத்தனை உயிர்கோள பிரச்சனை போட்டிகள் இருக்கிறது அப்படின்னா 18. ஒவ்வொரு ஆண்டும் உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுவது வந்து February 4. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்பது ஒரு வகை பாக்டீரியா. அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு வந்து 8 ஆகஸ்ட் 1963. அடுத்தது பாருங்கள். தேசிய பூங்காக்கள். இதில் வந்து எது வந்து கடகரேகைக்கு வடக்கில் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1, 2 and 4. இந்தியாவில் தேசிய பெண் குழந்தைகள் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா January 24. தேங்க்யூ.